ஒன்பதாம் வீடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியை பற்றியும் குறிக்கும் வீடு இந்த ஒன்பதாம் வீடு. அதாவது இந்த ஒன்பதாம் வீடு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு வீடு. இந்த வீடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வீடு இறையருள் மிக்க ஒரு வீடு. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒன்பதாம் வீடை பற்றின ரகசியத்தை மட்டும் நான் வெளியிட போகிறதில்ல. அந்த ஒன்பதாம் வீட்டில் 9 நவகிரகங்கள், அதாவது சூரியன்லேருந்து ஆரம்பித்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாயா கிரகங்களும் 9ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் செய்வாங்க அப்படின்றத பற்றி விரிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இதை உங்கள் ஜாதகத்தை பொருத்தியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இறையருள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 9ஆம் வீடு இறையருள் சம்பந்தப்பட்ட வீடு. 9ஆம் வீடு தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு, உங்கள் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய வீடு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது 5ஆம் வீடு, அது எல்லாருக்கும் தெரியும். 5க்கு 5ஆம் வீடு எது? அதுதான் 9ஆம் வீடு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 5ஆம் வீடு 9ஆம் வீடு. அது உங்களோட முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வீடு. அதாவது நீங்க உங்களோட வம்சாவழி என்ன, எந்த வம்சத்துலேருந்து இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்றத குறிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வீடு. குருமார்களை குறிக்கக்கூடிய வீடு 9ஆம் வீடு. உங்களுடைய உயர்கல்வி, அதாவது நீங்க இந்த எம்ஃபில் யூஜி முடிச்சுட்டு இந்த பிஜிலாம் பண்ணுவீங்கல்ல, எம்ஃபில் பிஹெச்டி, ஒன்றுக்கும் மேற்பட்ட படிப்பு, அதாவது 2-3 டிகிரி வாங்குறது, ஒரே பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதில் பிஹெச்டி வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணி பட்டப்படிப்பு எடுத்து அதில் பெரிய அளவில் வர்றது, அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த 9ஆம் வீடு. ஏன்னா இந்த 9ஆம் வீடுன்றது பாக்யஸ்தானம்ங்க. படிப்பு ஸ்தானமும் இந்த 9ஆம் வீடு தான். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகங்கள், படிப்புக்காக வெளிநாட்டு போறீங்க, அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 9ஆம் வீடும் 12ஆம் வீடும் சம்மந்தப்படும் போது நீங்கள் 9ஆம் இடம் அப்படின்றது படிப்பு, 12ஆம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம், செட்டில்மெண்ட்டு. ஸோ நீங்கள் படிப்புக்காக ஃபாரினில் போய் செட்டில் ஆவதை சொல்லக்கூடியதும் இந்த 9ஆம் வீடு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். அதுக்கப்புறமா தெய்வ வழிபாடுகள், மந்திர சக்திகள், அதன் மூலயமா நம்ம நிறைய கடவுள் மீது அதிகப்படியான ஒரு நாட்டம், கடவுள் நம்பிக்கை, தெய்வ அனுகூலம், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய வீடு இந்த 9ஆம் வீடு. காலச்சக்கரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 இது எல்லாமே திரிகோண வீடுகள். திரிகோண வீடுகள் அப்படின்றது என்னன்னா தர்ம திரிகோணம், புரியுதுங்களா? ஸோ இது 1, 5, 9 இதெல்லாமே தர்ம திரிகோணம். இது என்ன சொல்லும்? இப்போ 9ஆம் வீடு சொல்லியாச்சு, அது என்ன சொல்லும்னா ஒரு மனுஷனுடைய ஒழுக்கத்தை சொல்லும். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நம்பலாமா வேணாமா, அவன் கடவுளின் அருள் அவனுக்கு இருக்கா இல்லையா, குருவின் ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கா இல்லையா, அவன் சொல்ல காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டானா, இல்லை ஏமாத்துவானா, இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் 9ஆம் வீடு. ஒருவருடைய நீதி, நியாயம், நேர்மை, அவனுடைய ஒழுக்கத்தை சொல்லும் 9ஆம் வீடு. மத நம்பிக்கையை பற்றி சொல்றது 9ஆம் வீடு. கோயில் சேவைகளை பற்றி சொல்வது, தெய்வத்தை பற்றின ஆன்மீக சிந்தனைகளை உடையவரா இல்லையா அப்படின்றத பற்றின சொல்றது 9ஆம் வீடு. உங்களுடைய குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமா, பரிபூர்ண குருவின் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குமா, அதை சொல்றதும் 9ஆம் வீடு. நம் முன்னோர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஆன்செஸ்டர்ஸ், நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இல்லையா. ஏன்னா இது 5க்கு 5, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், அதுவும் முன்னோர்களை குறிக்கும். அதே மாதிரி அந்த 5க்கு இந்த 5 9 அப்படின்றதுனால உங்க முன்னோர்களை சொல்லும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்குமா, தந்தை மூலமா ஆதாயம், அவர் சொத்து, பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோக பாகிதங்கள் உங்களுக்கு இருக்கா இல்லையா, இதை சொல்றதும் 9ஆம் வீடு. மொத்தத்துல இந்த 9ஆம் வீடு ஒரு மனிதனுடைய ஞானத்தையும் அறிவையும் இறை நம்பிக்கையையும் உயர்கல்வியையும் யோக அதிர்ஷ்டங்களையும் குருவின் ஆசீர்வாதத்தையும்
கடவுள் மீது அவன் எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் வீடு. கோயில் சேவை, ஒருவருடைய தர்மா, நியாயம், இப்படி அத்தனை நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது இந்த 9ஆம் வீடு. இந்த 9ஆம் வீடு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு வீடா இருக்கு இல்லையா? இப்ப இந்த சிறப்பு வாய்ந்த வீட்டுல 9 நவகிரகங்களும் இருந்தா என்ன பலன்? இப்ப நான் சொல்ல போறது மக்களே நல்லா உன்னிப்பா கேட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா இந்த 9 நவகிரகங்களும் 9ஆம் வீட்டுல இருந்தா அது ஒரு பலன்களை செய்யும். ஆனாலும் கூட அவங்க இந்த 9ஆம் வீட்டுல தனித்து அமரும் போது இல்ல மற்ற கிரகங்களோட சேர்ந்து பார்வை இருக்கும் போது இதுல நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள்ல சற்று மாற்றங்கள் ஏற்படலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு பொது பலனா நீங்க எடுத்துக்கோங்க. மற்ற கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்போது நிச்சயமா இதுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல நான் சனி பகவான், சனீஸ்வரர்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஏன்னா இயற்கை பாவராகக்கூடிய சனீஸ்வரர் 9ஆம் இடத்தில், அதாவது குரு அப்படின்ற சுபரோட ஸ்தானம் 9ஆம் ஸ்தானம் இல்லையா, 9ஆம் வீடு. ஸோ அப்படி இருக்கும்போது சனீஸ்வரர் 9ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கிடையாது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதுல சற்று உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். தந்தையுடன் பிரச்சனைகள், பகைகள், தேவையில்லாத சண்டை, சச்சரவு இதெல்லாத்தையுமே ஏற்படுத்தலாம். சில நேரங்கள்ல தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறது தாமதமாக கூட ஆகலாம். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஆனா சற்றே அது தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகமா கொடுப்பாருங்க. அதாவது சனி ஒரு மந்தன், அது எல்லாருக்குமே தெரியும். எங்க அவர் இருந்தாலுமே அந்த வீடை கண்டிப்பா அவர் ஆளுமை செலுத்துவார். புரியுதுங்களா? ஸோ அவரோட குணாதிசயம் தான் நீங்க அங்க பார்க்க முடியும். அப்போ சனி தாமதம் அப்படின்றதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டுல போயிட்டு இருந்து வாழ்றதுக்கும் உண்டான அந்த சில பல விஷயங்களை சிக்கல்கள் வர்றதுக்கோ தாமதம் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். சரிங்களா? சில நேரத்துல சனி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க எங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தா கூட நீங்களே லெத்தாஜியா என்ன பண்ணுவீங்க, உங்க சோம்பேறித்தனத்தினாலையோ லெத்தாஜினால பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால படிப்புல தட்டி கழிப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ வர ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துலேயுமே நீங்கள் தட்டி கழிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ 9ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க எங்கே கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வரல, வரும். வர ஆப்பர்ச்சுனிட்டி 1-2 தான் வரும். அதையும் நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சிறப்பான பலன்களை நிச்சயமாக செய்வார். மற்றவர்கள் மீது தேவையில்லாத பழி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடவுள் நம்பிக்கை சில நேரம் உங்களுக்கு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே நடக்குங்க 9ஆம் இடத்துல இருக்க சனியால. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்தவங்களை பிளேம் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அடுத்தவங்களை பிளேம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்ப நடக்கும்? தேவையில்லாத பாவகிரகங்களோட தொடர்பு. ஏன்னா அவர் 9ஆம் இடத்துல அவர் இருக்கிறதே தப்பு தான் என்னை கேட்டீங்கன்னா. ஸோ அப்ப பாவகிரகங்களோட சூழ்ந்து இன்னும் பார்வையில் அமரும் போது தேவையில்லாத அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவம் எல்லாமே அடிவாங்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் சனீஸ்வரர் 9ஆம் இடத்துல இருக்கும்போது வர ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க பாருங்க. உங்க சோம்பேறித்தனத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. 9ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன்? 9ஆம் இடத்தில் ராகு இருந்தா சூப்பருங்க. அவர் தனித்து அமர்ந்தா அதை விட சூப்பர் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா ராகு கேது அப்படின்றவங்க சாயா கிரகங்கள் இல்லையா? ஸோ அவங்க கூட்டமைப்புல அமர்றதை விட தனித்து அமரும் போது அது ஒரு சிறப்பு. அதுவும் சுவர்களோட இருக்கும்போது அதை விட சிறப்பு. வெளிநாட்டு யோக படிப்புகளை கொடுப்பாரு. உயர்கல்வி ஆராய்ச்சியில அவங்கள கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடி துறையில நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க ஒண்ணுக்கும் மேற்பட்ட படிப்பு நீங்க படிக்கலாம். இப்ப நீங்க ஐடி துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, பிரிவினை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிரிவினையில நீங்க உள்ள போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆராய்ச்சி குணம் 9ஆம் இடத்துல ராகு இருந்தா வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எப்ப நடக்கும்? இந்த வெளிநாட்டு யோகங்களும் இதெல்லாம் எப்ப நடக்கும்னா ராகு திசையில, ஒருவேளை ராகு புத்தியோ ராகு தசையோ 9ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போதெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ராகு தனித்து இருந்தா பெட்டர்.
பாவர்கள் நிற்கும் போது தாங்க தவறான கெட்ட பழக்கங்கள். ஏன்னா அவரே ஒரு பாவர் தான். இப்போ ராகு பகவான் வந்து குரு அப்படின்ற இந்த சுபரோட வீடு வந்து 9ஆம் வீடு. அப்ப ராகு மாதிரி ஒரு பாவர்கள் அங்க போய் இருக்கும்போது குருவோட எந்த பார்வையும் இல்லாம தனித்து அமரும் போது தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், நண்பர்கள் வட்டாரத்துல வந்து அசிங்கப்படுறது, குடும்பத்துல அசிங்கப்படுறது, சமுதாயத்தால விரோதங்கள் ஏற்படுறது, கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சில நேரம் சொல்லிடுவாங்க. அதாவது இவங்க பண்ற தப்ப வந்து மற்றவங்களை இதே சனி மாறித்தான் இங்கேயும் கொஞ்சம் குணம் இருக்கும், பட் சற்றே கொஞ்சம் மாறுதல்கள் உண்டு. இவங்க பண்ற தப்புக்கு மற்றவங்க மேல வந்து பிளேம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவா இருக்கும். தந்தை உயிருக்கு சில நேரங்கள்ல வந்து ஆபத்துகள் ஏற்படலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்க ராகு எந்த ஒரு சுபரோட தொடர்பும் இல்லாம தனித்து அமரும் போது சற்றே அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்களை வந்து மாற்றம் செய்வார். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது அதிகமான சுப வீடு 9. திரிகோண வீடுகள்ல 5க்கு அதுக்கப்புறமா வந்து அதிக சுபத்துவம் உடைய வீடு 9. 9ல பாவம் இருக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ தந்தை ரீதியான பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மொத்தத்துல ராகு 9ஆம் இடத்துல இருந்தா வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு மோகம், ஐடி துறை, இந்த மாதிரி ராகு சம்பந்தப்பட்ட துறைகள்ல நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலியா இருந்து யாரையும் நீங்க ஏமாற்றாம சமுதாயத்துக்கு விரோதமான சட்ட ரீதியான எந்த ஒரு பிரச்சனைகளும் மாற்றாம இருந்தா நல்லது. கேது 9ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? அதாவது கேது வந்து ஒரு ஞானக்காரன், அது எல்லாருக்குமே தெரியும். ஞானத்தை போதிக்கக்கூடியவர், ஞானம், இது எல்லாமே வந்து கேது. கடவுளின் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உண்டு. ஆன்மீக ஞானத்தை கேது வந்து வழங்குவாருங்க. செல்ஃப் ரியலைசேஷன். கேது வந்து பாத்தீங்கன்னா மோட்ச திரிகோண வீடுகள்னு நம்ம சொல்லக்கூடிய 4, 8, 12 இந்த மாதிரி வீடுகள்ல இருக்கும்போது உள்ளார்ந்த ஞானத்தை வந்து வழங்குவார். நம்ம யார், நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மள உள்ள போய் தேட சொல்லுவார். தேடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படும். அதே 9ஆம் இடம் அப்படின்றது குருவோட வீடு அப்படின்றதுனால அந்த வீட்டுல கேது பகவான் வந்து அமரும் போது செல்ஃப் ரியலைசேஷன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். நீங்களே யாருன்னு அவர் வந்து தேட சொல்லுவாரு. ஆன்மீக பயணங்கள் நீங்க வந்து மேற்கொள்ளலாம். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது ஆன்மீகம், கோயில் சேவை, கோயில் நற்பணி, டொனேஷன்ஸ், சேரிட்டி, புரியுதுங்களா? ஹெல்ப் பண்றது, மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது, இதெல்லாமே வந்து 9ஆம் வீடு. ஆன்மீக சேவைகளும் வந்து 9ஆம் வீடு. அப்ப தூர தேசம் போய் நீங்க வந்து வேலை செய்வது, இல்ல தூர தேசம் போய் நீங்க ஆன்மீகத்துக்காக நீங்க அதிகப்படியா அதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஆன்மீக உரையாடல்கள் பண்றது. அதாவது புரியுதுங்களா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, குருமார்களா நீங்க இருக்கலாம். குருவும் கேது பகவானும் 9ஆம் இடத்துல இருக்காருன்னா அற்புதங்க, வேற லெவல், சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம், இன்னொரு பக்கம் கேது பகவான் வந்து சூப்பரா இங்க பலன் செய்வார். இருவரும் சேர்ந்து 9ஆம் இடத்துல அமரும் போது நீங்க வந்து ஆன்மீக துறையில ஒரு சாதனையாளரா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நிறைய சேரிட்டி பண்ணுவீங்க, கோயிலுக்காக நிறைய டொனேஷன்ஸ் கொடுப்பீங்க, குருமார்களா இருக்கிறதுக்கு ஆன்மீக ஞானம் நீங்க வச்சிருப்பீங்க, மக்களுக்கு அதன் மூலயமா போதனைகளை நீங்க சொல்லுவீங்க. ஸோ மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு வந்து குரு பிளஸ் கேது 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்? தொழில் ரீதியான முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க துறையில் வேலை அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தந்தையோடையும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும், நல்ல ஒரு உறவா இருக்கும். உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து நல்ல ஒரு உறவா இருக்கும். எந்த ஒரு பாவகிரகங்களும் சேர்க்கையோ பார்வையோ இல்லை அப்படின்னா இது ஒரு நல்ல அமைப்பு. தந்தை மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் வந்து வரலாம். பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குருவும் சூரியனுமே அதை வந்து ஆளுமை செலுத்துறாங்க. ஏன்னா குரு மட்டும் கிடையாது, 9ஆம் இடம்ன்றது தந்தை அப்படின்னாலே சூரியன் தான் வராருங்க. புரியுதுங்களா? ஒரு வீடுக்கும் ஒரு அம்சங்கள் இருக்கு. இப்ப வந்து சுக்கிரன்னா பாத்தீங்கன்னா மனைவி, திருமணம், கலத்திரம் வரதுனால சூரிய பகவான் வந்து தந்தையை குறிக்கக்கூடியவர். புரியுதுங்களா? சோ அப்ப அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது அதிக சுபங்களை தான் அவர் வந்து செய்யறாரு. குரு மாதிரியே அதிகப்படியான சுப விஷயங்களையும் அவர் செய்யறாரு. சனி, ராகு, கேது இந்த மாதிரி பாவ கிரகங்கள் சூரியனோட சேர்க்கையோ பார்வையோ இல்லாம இருந்து தனித்து அமர்வது ஒரு தனி சிறப்பு.
ஒருவேளை இந்த சனி ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவ கிரகங்கள் அமரும் போது தந்தையை விட்டு பிரிஞ்சு வர்றது, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம போறது, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பாவர்கள், புரியுதுங்களா? ஸோ இந்த பாவர்கள் இல்லாம இருக்கும்போது சிறப்பு. வெளிநாடு யோகங்கள் வரும், ஆனா அந்த டக்குன்னு வந்து சான்ஸ் வந்து கைமாறி போயிடும். மொத்தத்துல சூரியன் தனித்து அமர்வதே சிறப்பு. சந்திரன் 9ஆம் வீட்டுல இருந்தா என்ன பலன்? சுப கிரகமான சந்திரன் 9ஆம் வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த பலன்களை வந்து அது ஏற்படுத்தும். அவர் வந்து தேய்பிறை சந்திரனாக இல்லாமல் வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால் சற்றே சிறப்பு வாய்ந்த பலன்களையும் அவர் ஏற்படுத்துவார். நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஏன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நீர் கிரகம் அப்படின்றதுனால வெளிநாட்டு யோகங்களை வந்து அவர் வந்து எடுத்துட்டு வருவார். தொழில் ரீதியான முன்னேற்றம், வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதே சந்திரனோட 12வது அதிபதி தொடர்பு கொண்டுட்டாருன்னா வெளிநாட்டில் போய் நீங்க செட்டில் ஆகலாம், சரிங்களா? ஸோ வெளிநாட்டில் போயிட்டு நீங்க செட்டில் ஆகிறதுக்கே வந்து வாய்ப்பு இருக்கு. பெண்களோட நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவு ஏற்படும். தாயோட ஒரு நல்ல ஒரு உறவு ஏற்படும். அதே வந்து சந்திரன் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லக்னம் வந்து தனுசு லக்னமா இருக்கீங்க, சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 9ஆம் இடம் சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடு தான். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து சந்திரன் வந்து 9ஆம் இடத்துல அமரும் போது சிறப்பு வாய்ந்த பலன்களை அவர் வந்து செய்யறாரு. இன்னும் சொல்ல போனா உங்களை வந்து அரசாங்க துறையில கூட வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சினிமா துறையில நீங்க போகலாம், நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஏன்னா சிம்மம் அப்படின்றது வந்து ஹவுஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்றதுனால சந்திரனும் அங்க போய் அமர்றதுனால உங்களுக்கு வந்து அதிகப்படியான கற்பனை திறனை வந்து வளர்த்து விடுவாருங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதிகப்படியான கற்பனை திறனை வளர்த்து விடுறதுனால நீங்க வந்து பிசினஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கவங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து சூப்பரா இருக்குங்க. இவங்க அதிகமான இரக்க குணம் கொண்டவர்களா இருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ அதிகமான இரக்க குணம் சில நேரங்களில் இது ப்ளஸ்ஸாக இருக்கும், சில நேரங்களில் மைனஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சமையல் துறையில் வந்து இவங்க ஒரு சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா சமைப்பாங்க, ஆன்லைன் சேல்ஸ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ தாய் வழி மூலயமாவும் மனைவி மூலயமாவும் அதிகப்படியான நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது அதிக சிறப்பு வாய்ந்த பலன்களை ஏற்படுத்தும். குரு 9ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? அதாவது 9 கூடியவனே குரு பகவான் அப்படின்றதுனால இதை விட வேற என்ன பலன்க அவர் செய்யணும்? தனித்து இவர் ஒரு இயற்கை சுபர், 9 கூடியவன் அப்படின்றதுனால எந்த ஒரு பாவ கிரகங்களோட சேர்க்கை இல்லாம தனித்து அமரும்போது 9ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் அவர் வந்து செய்வார். தெய்வ அனுகூலம் உண்டு, ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும், வெளிநாட்டு யோகங்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, இல்ல வெளிநாட்டின் மூலியமா அதிக பயனடையவும் வந்து வாய்ப்பு இருக்கு. தந்தையின் மூலியமா நல்ல ஒரு சொத்துக்களை சேர்க்கலாம். தந்தையோட இவர்களுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவுகள் வந்து நல்ல முறையில வந்து இருக்கும். இவர்கள் வந்து நியாயம், தர்மம், நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். எந்நிலையிலும் வந்து ஒழுக்கத்தை தவற மாட்டார்கள். 9ஆம் இடத்துல இருக்க குரு வந்து ஒழுக்கத்தை வந்து அதிகமா சொல்லி தருவார், புரியுதுங்களா? ஏன்னா இவங்க ஒரு வழிகாட்டி. இப்போ 9ஆம் இடத்துல சுபராகிய குரு இருக்கிறதுனால இவங்க போன ஜென்மங்களை நிறைய நன்மைகளை செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் தனித்த குரு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குருமார்கள் மாதிரி இருப்பாங்க, வழிகாட்டியா இருப்பாங்க, ரிலீஜியஸ் தாட்ஸ் இவங்களுக்கு இருக்கும், மத போதகர்களா இருப்பாங்க. மக்களை வந்து நல்வழிப்படுத்துறவங்க இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான். இவங்க நல்லா படிச்சிருக்கணும், பிஹெச்டி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அனுபவ ஞானம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வழங்குவாரு, புரியுதுங்களா? கோயில் சேவைகள் இவர்கள் செய்வாங்க, சேரிட்டி பண்ணுவாங்க, டொனேஷன் பண்ணுவாங்க. 12வது அதாவது மேஷ லக்னமா நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதி யாரு? குரு. அவரே 12வது அதிபதியா வர்றாரு. அவர் 9ஆம் இடத்துல இருக்கும்போதோ இல்ல 12வது இடத்துல இருக்கும்போதோ ஆட்சி உச்சமா இருக்கும்போதோ சிறப்பான பலன்களை வந்து அவர் வந்து செய்யக்கூடியவர் குரு பகவான். 9 கூடியவன் குரு பகவான் அப்படின்றதுனால அத்தனை நல்ல விஷயங்களுமே அவர் வந்து செய்யறாரு. இறைவனின் அருள் இவர்களுக்கு உண்டு. நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்கங்க, நிறைய அட்வைஸ், அதாவது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க.
புரியுதுங்களா? இவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்காருல்ல, இப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுங்க. நீங்க அவங்கள குருவா ஏத்துக்கிட்டாலும் சரி, அவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கி நீங்க ஆத்மார்த்தமா அவங்கள குருவா ஏத்துக்கிட்டு அட்வைஸ் வாங்கி அந்த அட்வைஸ் நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா உங்க லைஃப் வந்து ஒரு சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். 9ஆம் இடத்துல குரு இருக்கவங்களோட நீங்க பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். இவங்க நிறைய டிகிரிஸ் படிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. 1க்கும் மேற்பட்ட படிப்புகள் வந்து இவங்க வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கௌரவம், அங்கீகாரம், அரசாங்கத்துறையில் வேலை கூட சில நேரங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்? சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்துவார். ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் வந்து இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து செய்வாரு. தெய்வ கடாட்சியம் உண்டு, தெய்வ அனுகூலம் இவர்களுக்கு இருக்கும். பெண் தெய்வங்களை வணங்குங்க. 9ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் இருந்தா பெண் தெய்வங்களை வணங்குறதன் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், ஏன் அதிர்ஷ்டத்தை கூட, திடீர் அதிர்ஷ்டத்தை கூட நீங்க வந்து பார்க்கலாம். 9ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருந்தா பெண் தெய்வங்களை அதிகமா வணங்குறது நல்லது. காம சுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்க. சுக்கிரன் ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப க்ளோஸா சேர்க்கை 5 டிகிரிக்குள்ள இவங்க 2 பேருமே வந்து சேர்க்கையில இருக்காங்க, கன்ஜங்க்டா இருந்தாங்கன்னா காம சுகங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இவங்க தான். ஏன்னா ஒரு ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இயற்கை பாவர். ஸோ சுக்கிரன், ராகு, சனி இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து 9ஆம் இடத்துலலாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்ட குறைபாடுகள் ஏற்படலாம், தாமதப்படுத்துவாங்க, சுயநலவாதிகளாக இருப்பாங்க, அடுத்தவங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ தன்னுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தவங்களோட தேவை என்னன்றதை ஃபஸ்ட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ மொத்தத்தில் சுக்கிர பகவான் தனித்து 9ஆம் இடத்தில் அமர்வது தனி சிறப்பை வந்து ஏற்படுத்தும். அதிர்ஷ்டத்தையும் அழகையும் பெண்கள் மூலியமா லாபத்தையும் கொடுக்கும். பாவகர்களோட சேர்க்கை இல்லாமல் இருப்பது, குருவின் பார்வை வாங்கி நிற்பது மிக சிறப்பு. 9ஆம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன பலன்? 9ஆம் இடத்தில் புதன் இருப்பது அதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த பலனை தான் ஏற்படுத்தும். ஏன்னா புதன் வந்து இன்டலெக்சுவல் நாலேஜை வந்து கொடுப்பார். புதன் வந்து ஒரு சாதுரியமான பேச்சையும் புத்திசாலித்தனத்தையும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து கொடுப்பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு ஆராய்ச்சியாளருங்க. ஒரு படிப்பு படிக்க மாட்டாங்க, 1க்கும் மேற்பட்ட படிப்புகள் வந்து படிச்சுக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், கியூரியாசிட்டி. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு 9ஆம் இடம்ன்றது விரிவுபடுத்தக்கூடிய ஒரு இடம், அதாவது எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ படிப்பு கூடிய கிரகமே புதன். அவரு 9ஆம் இடத்துல ஆட்சியாவோ உச்சமாவோ சொந்த வீட்லயோ அமரும் போது பேராசிரியரா வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, ப்ரொஃபஸரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல இவங்க ஒரு ஹெட்டா இருப்பாங்க, தலைமை பகுதியை வகிக்கிறவங்க இவங்களா தான் வந்து இருப்பாங்க. சௌகரியமான பேச்சு இருக்கிறதுனால எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கக்கூடியவங்க இவங்களா இருப்பாங்க. வெளிநாட்டு யோகங்கள் வந்து வாய்ப்பு இருக்கு, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, தந்தைக்கும் இவருக்கும் உள்ள உறவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதிகப்படியான யோகங்கள் வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து செய்கிறாரு. இவரோட குரு பகவான் வந்து சம்பந்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. குருவும் புதனும் 9ஆம் இடத்தில் சேர்ந்து அமரும் போது கண்டிப்பா அவங்க வந்து 1க்கு 2-3 டிகிரி வாங்கியிருப்பாங்க. 9ஆம் இடம் நல்லா இருந்து வலுப்பெற்று குருவோட தொடர்பும் இருந்துச்சுன்னா, ஏன்னா புதன் படிப்பு, குரு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன், விரிவுபடுத்துவார். அவர் இருக்கிற வீட்டை விரிவுபடுத்துவார். அப்ப படிப்பை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டீச்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அட்வைசர், லாயர், வழிகாட்டி, அடுத்தவர்கள் வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் 9ஆம் இடத்தில் புதன் இருப்பது தனி சிறப்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 8 கிரகத்தை பத்தி சொல்லிட்டேன், செவ்வாயை பத்தி நான் இன்னும் சொல்லலை. ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க. கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, அதை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நீங்க வந்து சொல்லுங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். ஜோதிடம்னா நிறைய ஷேர் பண்ணுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா ஜோதிடம் என்பது 9ஆம் வீடு, குருவின் வீடு. நன்றி.